எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த கமெண்ட்ஸ்ல கீழே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, புதன் சுக்கிரன் சேர்க்கையை பற்றி சொல்லுங்க சார்ன்ட்டு. அதனால தான் இன்னைக்கு தலைப்பு புதன் சுக்கிரன் சேர்க்கையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே கடைசியாக அசுப கிரகங்களுடைய இதை நம்ம பார்த்தோம். அதாவது சனி ராகு சேர்க்கை. இப்போ சுப சேர்க்கை புதன் சுக்கிரன். இந்த சுவர்கள் அதாவது திருப்பலம் பார்வை திருப்பலம்ங்கிறது பார்வை பலம் தான் திருப்பலம். உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால திருப்பலத்தை பார்வை பலன்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது 110% தன்னுடைய பார்வையை தருவார். அதாவது சந்திரன் இங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை அதிக சுபத்துவப்படுத்தி 110% மார்க் தருவார். 100க்கு மேலே மார்க் இல்லை. அப்போ 100ஐயும் தாண்டி அவர் பலன் செய்வார். அது மாதிரி குரு, இந்த சந்திரன் சுக்கிரன் புதன் இவங்களுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்கு. ஆனால் இந்த குருக்கு மட்டும் 5, 7, 9ன்னு 3 பார்வைகள் இருக்குது. அப்போ இந்த குரு பார்க்குற இடம் 100% சுபத்துவம் அடையும். ஏற்கனவே இருக்கிற இடத்தை சுபத்துவப்படுத்துவார். அவர் பார்க்குற 5, 7, 9 பார்வைகளை சுபத்துவப்படுத்துவார். அப்போ ராசி கட்டத்தில் 12ல் 3ல் ஒரு பங்கு குருவினால சுபத்துவம் அடைஞ்சது. அது 100% பலனை தந்துடும். சுக்கிரன் பார்க்குறது 50% பலன் தரும். புதன் பார்க்குறது 33% பலன் தரும். அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தை பார்த்தா 83% பலனை கொடுத்துரும். நம்ம புதன் சுக்கிரனுடைய சேர்க்கையை வச்சு தான் பார்க்க போகிறோம். எந்த லக்கணம் வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. இப்போ இது காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு, இது 12ஆம் வீடு. சரியா? இப்போ மேசத்தில் சேர்ந்துருக்குறாங்க. இப்போ மேச வீடு அவங்களுக்கு 2 பேருக்குமே பகை. பொதுவாக இந்த புதன் சுக்கிரன் இந்த 2 பேருமே சுக்கிர அணி லக்கணங்களுக்கான 6 லக்கணங்களுக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க. அதாவது ரிஷம் துலாம் லக்கணம், மிதுனம் கன்னி லக்கணம், மகரம் கும்ப லக்கணம். இந்த 6 லக்கணத்துக்கு நல்லது செஞ்சுட்டு மற்ற 6 லக்கணங்களுக்கு கெட்டதை செய்வார். கெட்டதே செய்வாரானா அதான் இல்லை, அதான் ஜோதிடம். ஜோதிடத்தில் விதி இருந்தால் விதி விலக்கு இருக்குது. அப்போ இது மேசமனை. சரியா? இந்த மேசமனையும் இந்த விருச்சிக மனையும் இந்த புதனுக்கு ஆகாத வீடு. முக்கியமாக புதனுக்கு ஆகாது. சுக்கிரனுக்கு கூட ஓரளவு ஓகே, ஆனால் புதனுக்கு சுத்தமாக ஆகாத வீடு. அப்போ கண்டிப்பாக விருச்சிக லக்னத்துக்கும் மேச லக்கணத்துக்கு புதன் நல்லது செய்ய மாட்டார். இந்த மேச விருச்சிக லக்கணத்துக்கு வரக்கூடாத திசையே புதன் திசை தான். அப்போ இந்த இடத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல பலனை செய்ய மாட்டார். இல்லையா சார்? நான் சுக்கிர அணி லக்கணங்களில் பிறக்கலை, குரு அணி லக்கணங்களில் தான் பிறந்திருக்கேன், எனக்கு புதன் திசையும் நல்லா தான் வேலை செஞ்சது, சுக்கிர திசையும் நல்லா தான் வேலை செஞ்சது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புதனையும் சுக்கிரனையும் ஒரு பௌர்ணமி சந்திரனோ குருவோ பார்ப்பார். பௌர்ணமி சந்திரன்னா அவர் முழு நிலவாக இருந்து பார்க்கணும். குருவாக இருந்தால் அவர் 5லிருந்து பார்க்கலாம், 7லிருந்து பார்க்கலாம், 9லிருந்து பார்க்கலாம். அப்போ இந்த புதனும் சுபத்துவம் அடைவார், சுக்கிரனும் சுபத்துவம் அடைவார். அந்த குருவும் 9 டிகிரிக்குள்ளே இருக்கணும், இந்த புதன் சுக்கிரனும் 9 டிகிரிக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தான் இந்த 2 கிரகங்களும் சுபத்துவப்படும். இந்த 2 தசைகளும் நல்லபடியாக பலன் செய்யும். புதன் 17 வருஷ தசை, சுக்கிரன் 20 வருஷ தசை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த ரிஷபம் சுக்கிரன் இங்கே ஆட்சி பெற்றுவார், இங்கே புதன் நட்பு ரீதியில் இருப்பார். அப்போ இங்கே இந்த 2 பேருமே நல்ல பலனை செஞ்சிருவார். அதுக்கப்புறம் இது புதனுடைய வீடு. இங்கே இவர் ஆட்சி வருவார், இங்கே நட்பு வருவார்.
அப்போ இந்த வீட்டில் இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் நல்ல பலனை செஞ்சிருவார். இப்போ இந்த வீடு கடக வீடு, சந்திரனுடைய வீடு. இந்த சந்திரன் வந்து புதனுக்கு சுத்தமாக ஆகாது, சுக்கிரனுக்கு அதே மாதிரி ஆகாது. அதனால கடக வீட்டில் புதன் சுக்கிரன் இருந்தால் அந்த 2 திசைகளும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இது சிம்ம வீடு. இங்கே சிம்மம் வந்து புதன் அதி நட்பு, சுக்கிரன் வந்து பகை. புதன் தசை நல்லா இருக்கும், சுக்கிர தசை நல்லா இருக்காது. அப்போ சிம்ம மனையில் புதன் சுக்கிரன் யாருக்கு சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு சுக்கிர தசை வராமல் இருக்கிறது நல்லது. இந்த இடத்துல சுக்கிரன் நீசமாவார், புதன் உச்சமாவார். அப்போ சுக்கிரன் நீச பங்கமாயிடும். இப்போ நீச பங்கமானாலும் புதன் தசையை விட சுக்கிர தசை நல்லா இருக்கும், புதன் தசையும் நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே புதன் ஸ்தான பலத்தோடு இருக்கார். அடுத்து இது துலாம் வீடு. இங்கே சுக்கிரன் ஆட்சி பெறுவார், இங்கே புதன் வந்து நட்பு ரீதியாக இருப்பார். அப்போ இந்த வீடும் வந்து 2 கிரகங்களுக்கும் நல்ல பலனை செஞ்சிடும். இந்த வீடு சேம் மேச மாதிரி தான், நல்ல பலனை செய்யாது. அதுக்கு ஒரே ஒரு விதிவிலக்கு, பௌர்ணமி சந்திரனோ குருவோ பார்த்துட்டா நல்ல பலனை செஞ்சிடுவாங்க. இது இங்கே சமம்னு வந்துடும். இங்கே பகை, இது நட்பு, இது ஆட்சி, சரியா? இது பகை, இது ஒருத்தருக்கு அதி நட்பு, ஒருத்தருக்கு பகை. இங்கே 2 பேருமே சமமாக வந்துடுவார், குருவுடைய வீடு. அப்போ மத்தியம பலனை செய்வார். அப்போ யாருக்கெல்லாம் தனுசு மனையில் புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு மத்தியம பலன் கிடைக்கும், புதன் தசையிலையும் சுக்கிர தசையிலையும். இப்போ இந்த புதன் சுக்கிரன் இது மகரமனை, இது கும்பமனை. இந்த மகரம் வந்து சரராசி, கும்பம் வந்து சிரராசி. 2மே புதன் சுக்கிரனுக்கு நட்பு வீடுகள். அப்போ சரராசிகளில் 100% பலனை கொடுப்பாரு புதன் தசையிலையும் சுக்கிர தசையிலையும். கும்பராசியில் அந்த மகர ராசியில் இருக்கிறத விட பலன் தரமாட்டார், ஆனால் 60% பலனை கொடுத்துருவார், மோசமாக செய்ய மாட்டார். அதே மாதிரி இங்கே சுக்கிரன் உச்சமடைவார், புதன் நீசமடைவார். அப்போ புதன் இங்கே நீச பங்கமாயிடும். அப்போ புதன் தான் இங்கே அதிக சுபத்துவம் ஆயிடும். அப்போ இங்கே புதன் தசையும் நல்லா இருக்கும், இங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால சுக்கிர தசையும் நல்லா இருக்கும். இது தாங்க புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை. நான் சொன்ன 6 லக்கணங்களுக்கு நல்லது செய்வார், மற்ற 6 லக்கணங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார். விதிவிலக்கு ஒரு பௌர்ணமி சந்திரனோ குருவோ பார்த்துட்டா நல்லது. இப்போ இந்த 2ம் சேர்ந்து 7ஆம் பார்வையை வந்து சுபத்துவப்படுத்துவாங்க. அப்போ இங்கே ஒரு கிரகம் இருக்கணும். அந்த கிரகம் எப்படி இருக்கணும்னா, அந்த கிரகமும் 9 டிகிரிக்குள்ளே இருக்கணும், இவங்களும் 9 டிகிரிக்குள்ளே இருக்கணும். இல்லை இங்கே 20 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் இருக்குதுன்னா இவங்களும் 20 to 25 டிகிரிக்குள்ளே 2 பேரும் இருந்தால் இந்த பாவகம் சிறப்படையும். அப்போ புதனுக்கு 33, சுக்கிரனுக்கு 50, 83% பலனை கொடுத்துருவார் இங்கே இருக்கிற கிரகம். அதனுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் கொடுத்துருவார். உதாரணமாக குரு இருந்தால் பொருளாதாரத்தையும் குழந்தையையும் கொடுத்துருவார். சரிங்களா? அவ்வளோதான். அது நீங்கள் ஒவ்வொரு கிரகமாக மாற்றிக்கணும், சூரியன்லேருந்து கேது வரைக்கும். சுவர்கள் பார்த்துட்டாலே அந்த இடம் சுபத்துவமாகுது. ஆனால் 7ஆம் பார்வை மட்டும்தான் புதன் சுக்கிரன். அது மாதிரி சந்திரனுக்கும் அப்படித்தான். குருவுக்கு மட்டும்தான் 5, 7, 9 பார்வை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சந்திரனுக்கு 110 மார்க் போட்டிங்களா சார், எனக்கு எல்லாருமே பௌர்ணமியில் பிறந்திருக்கிற மாட்டீங்களான்னு நீங்கள் சில பேர் கேள்வி கேட்பீங்க. சப்போஸ் அஷ்டமி நவமியில் இருந்தால், அதாவது வளர்வரை அஷ்டமி நவமி அப்படி இருக்கும்போது இங்கே சூரியன் இருப்பார், இங்கே சந்திரன் இருப்பார். இப்போ இந்த இடத்துல தான் 50% பலனை தருவார் அந்த சந்திரன். பார்க்கும் இடத்தையும் 50% ஆக்குவார். சரி, இங்கே சூரியன் இருக்கார் சார், இங்கே இருக்கிறாருன்னா ஒரு 40%. இங்கே சூரியன் இருக்கார் சார், இங்கே இருக்கிறார் சார்னா 60%. இங்கே சந்திரன் இருக்கார் சார், இங்கே சூரியன் இருக்கார் சார், 80%. இங்கேயே வந்துட்டாரு. அப்போ 180 டிகிரியில் இருப்பாங்க 2 பேரும். பார்த்தீங்கன்னா இங்கே 8 டிகிரியில் சூரியன் இருப்பார், இங்கே 8 டிகிரியில் சந்திரன் இருப்பார். அதுதான் 110% பலன் தரும்னு சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. இப்போ உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் நமக்கு. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள்போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.